வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு சசிகுமார். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா திரு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து பாத்தீங்க அப்படின்னா போதை பழக்க வழக்கங்கள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது. இங்க தமிழகத்துல கஞ்சா செடிகளை எங்கும் பயிரிடவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் அவர் இந்த உலகத்துலதான் இருக்காரா? இந்த தமிழகத்துக்கு தான் அவர் சுகாதாரத்துறை அமைச்சரானு எனக்கு தெரியல. அவர் ஏதோ ஒரு வெளி கிரகத்துக்கு போயிட்டு இன்னைக்குதான் இறங்கி இருக்க மாதிரி பேசுறாரு. சுத்தி அவர் பாக்குறாரா இல்ல எதுவும் இல்லையா? அவர் டெய்லி காலையில நடைப்பயணம் போகிறதோட நிறுத்திக்கிறாரான்னு தெரியல. அதுதான் அவரோட வாழ்க்கை முறைன்னு நினைச்சுக்கிட்டு அதுதான் உலகம் எல்லாம் பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருந்துருச்சுன்னுப்பாங்கல்ல, அந்த கதையில இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பிரச்சனைகள் தினந்தோறும், எவ்வளவு அட்டுழியங்கள் அராஜகங்கள் நடந்துகிட்டு இருக்கு. 2021 உங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து எத்தனை கொலைகள், மதுவினால் எத்தனை குடும்பம் சீரழிஞ்சு நிக்குது. ஒட்டுமொத்த டேட்டா சொல்லுது. இன்னைக்கு 2021 அப்புறம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட கொலைகள் இங்க நடந்திருக்கு, பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணமா இருந்தது மதுவிலையும் ரொம்ப முக்கியமா காரணமா இருந்தது கஞ்சாவை தாண்டி அபின், கொக்கைன், மெத்தப்பட்டமைங்கிற ஒரு முக்கியமான ஒரு இதை பிடிச்சிருக்காங்க. அதுல மாட்டினவர் இதே திமுகவை சேர்ந்த அயலக பொறுப்பாளராக இருந்தவர் தான், திமுகவை சார்ந்தவர் தான் மாட்டினாரு. இதெல்லாம் அவர் மறந்து விட்டு ஒட்டுமொத்தமாக இந்த மாநிலத்தில் எதுவுமே நடக்காம ஏங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல முக்கியமான இடமா இருக்கக்கூடிய சென்னையில ஒரு என்ன சொல்றது, ஒரு மருத்துவமனை பக்கத்திலே செடியை பார்த்திருக்காங்க, பிடிச்சிருக்காங்க, வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி எத்தனை இடங்களை சொல்லலாம். இதே காவல்துறை சொல்லுமா? நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் விட்டுருங்க, காவல்துறையிட்ட போய் ஒரு டேட்டா கேட்க சொல்லுங்க அந்த அமைச்சரை. எத்தனை முறை இங்கிருந்து கஞ்சாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டது, எத்தனை இடத்துல இருந்து பொட்டலமாக எடுக்கப்பட்டது, எத்தனை இடத்திலிருந்து அழிக்கப்பட்டது, இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக தினசரி ஒவ்வொரு பத்திரிகையிலும் ஒவ்வொரு செய்தித்தாளிலும் வந்து கொண்டே இருக்கணும். இதெல்லாம் என்ன சொல்ல வர்றாரு? அப்ப எங்க ஊர்ல நான் வளர்க்கவே இல்லை, என் வீட்டுல வளர்க்கல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரா? கஞ்சா வளர்க்கவே இல்லைங்கிறதுனால கஞ்சா இந்த புழக்கமே இல்லைன்னு அர்த்தமாயிடுமா? இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளூர்ல கிட்டத்தட்ட இந்த ஆண்டுல மட்டும் பாத்தீங்கன்னா 102 கிலோ அளவுக்கு போதைப் பொருட்களை பறிமுதல் பண்ணிருக்காங்க. எல்லா இடத்துலயுமே டோல்கேட் அமைச்சு சரி, பக்கத்துலயுமே ஸ்கூல் பக்கத்துலயுமே சரி, போதைப் பொருட்கள் எங்கேயும் விற்க கூடாது அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆணைகளை பின்பற்றிட்டு தான் வராங்க. எங்க சம்பவம் நடந்தாலும் போலீஸ் துரிதமா நடவடிக்கை எடுத்துட்டு தானே சார் இருக்காங்க. எங்கேயுமே நடவடிக்கை எடுக்காமல் இல்லையே. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க சொல்றாலே நீங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்க, கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் நீங்களே கொடுத்துட்டீங்க. அப்ப இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் அப்ப நடக்கவே இல்லைன்னு சொல்றது என்ன அர்த்தம்? அது சொல்லுங்க. அப்ப நீ என்ன சொல்லணும்? இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, நடந்ததுக்கு அப்புறம் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லியிருந்தீங்கன்னா அதுல ஒரு 1% தான் நியாயம் இருக்கு. ஆனால் 0% எதுவுமே நடக்கவில்லை, நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுன்னா இது எவ்வளவு அபத்தமான ஒரு வார்த்தை இது, சொல்லுங்க. இன்னைக்கு நேத்து ஒரு ரெயில்ல போன ஒரு சாதாரண ஒரு சிறுவன், அவனுக்கு இன்னைக்கு சிறார் பள்ளியில கொண்டு போய் அடைச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய பட்டாக்கத்தியை வைத்துக் கொண்டு மக்கள் நடமாடும் ரயில்ல, வேற எங்கேயும் நடக்கல. அது பயணிகள் பயணிக்கக்கூடிய ஒரு ரயில் பயணத்துல நடுவுல உட்கார வச்சு ரீல்ஸ் எடுக்கிறேங்கிற பேர்ல இவ்வளவு பெரிய கத்தியை வைத்துக் கொண்டு சின்ன பசங்க ஒரு வடநாட்டு இளைஞனை போய் கொடூரமான முறையில அவனை டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்காங்க. அப்படின்னா இது எவ்வளவு மோசமா, இதுக்கெல்லாம் காரணம் இது. அவன் புகைப்படமே வெளியிடுறானே, அவன் காணொலியே வெளியிடுறானே, பாட்டில் வச்சுக்கிட்டு மதுவை அருந்து கொண்டு இப்படியா இருக்கப்பட்ட இளைஞர்களை வளர்த்த இந்த திராவிடம் வெக்கி தலைகுண வேணாமா? அவமானப்பட வேணாமா? இன்னைக்கு இந்த சமூகத்தில் நீங்க சொல்றீங்களே பெண்களுக்காக மாநாடு நடத்துறீங்களே, மனசாட்சி தொட்டு இந்த அமைச்சர்கிட்ட நான் கேட்கிறேன், மனசாட்சி தொட்டு நீங்க சொல்லுங்க. அங்க வந்த பெண்கள் எல்லாம் 1.5 லட்சம் பெண்களை கூட்டு வந்தேன்னு சொன்னீங்களே, காசு கொடுக்காமல் அவர்களுக்கு நீங்க எந்த ஒரு உதவியும் செய்யாமல் அவங்க வந்திருப்பாங்களா? உங்களை நேசித்து வந்தார்களா? சொல்லுங்க. அவங்க வீட்டுல ஒவ்வொருத்தவனுக்கும் நீங்க பல பேரோட தாலி எடுத்திருக்கீங்க. இன்னைக்கு மதுவினால் சீரழிஞ்சு போயிருக்கு இந்த தமிழகம். ஒட்டுமொத்த தமிழகமே இன்னைக்கு மது குடியினால் சீரழிஞ்சு போயிருக்கு. இன்னைக்கு இளைஞர்கள் முதற்கொண்டு பாதிக்கப்படுறான்.
அதுக்கெல்லாம் நீங்க காரணம் ஏத்துக்க வேணாமா? அப்ப இத்தனை ஆண்டுகளாக இந்த திராவிட அரசுகள் செய்த கொடூரத்தின் ஒரு ஒரு நீட்சி தான் இன்னைக்கு நடந்த கொலை. இது வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அவன் வந்து ரீல்ஸ் போடுறதா நடக்குது. எத்தனை வீடுகளில் பெண்கள் அடித்து துன்புறுத்தப்படுறாங்க, அடித்து பாலியல் சித்திரவதைக்கு உள்ளாறாங்க. இதை செய்த ஆட்சியாளர்கள் வெட்கி தலை குனியணும். இதனால் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு பொறுப்பேற்காம பச்சை பொய்யை இந்த ஊடகத்துக்கு முன்னாடி வந்து சொல்லக்கூடிய ஒரு அமைச்சரை வந்து ஒரு சாதாரண வேற யாரோ சொல்லியிருக்காங்க. ஒரு அமைச்சர் ஒரு பச்சை பொய்யை வந்து சொல்லலாமா? சொல்லுங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க, திரு சபாநாயகர் அப்பாவும் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழகத்துல வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு இந்த வந்து செடிகள் வந்துட்டு பயிரிடப்படவே கிடையாது. உள்ள நீங்க சொன்ன எல்லா அந்த கொக்கைன் ஆகட்டும், இல்ல மெத் ஆகட்டும் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, வட இந்தியாவுல இருந்து தான் வந்துட்டு நம்ம ஊருக்கு உள்ள வருது. அதையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்க தடுத்து நிறுத்திட்டு தான் இருக்கிறோம். ஆனா இங்க வந்துட்டு தமிழகத்துல அந்த மாதிரி வந்து விளைச்சல் எங்குமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த வாதம் நீங்க ஏற்புடையதா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல விளைச்சல் இல்லைன்னா என்ன சொல்றாரு? விவசாயம் பழுதாயிருச்சு. எங்களுக்கு வந்து அத வந்து ஒரு ஒரு நெல் விவசாயி சொல்லலாம். ஒரு குறுவை சாகுபடி செய்யற விவசாயிகள் சொல்லலாம். எங்களுக்கு வந்து இந்த தடவை விளைச்சல் இல்லைன்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்கொள்ள முடியும். அபத்தமா இருக்கு இல்லையா? நாங்கள் வந்து இந்த ஊர்ல எங்கேயுமே கஞ்சா பயிரிடப்படல அப்படின்னா, இங்க பிரச்சனை கஞ்சா பயிரிடப்படுறதா, இங்க கஞ்சா புழக்கத்தில் இருக்கிறதா? 2க்கும் வித்தியாசத்தை பேச சொல்லுங்க. கஞ்சா புழக்கத்தில் இல்லை அப்படின்னு பேசினாங்கன்னா அதுல ஏத்துக்கலாம். கஞ்சா இங்க பயிரிடப்படலைன்னா நான் என்ன சொல்றேன், அவன் எங்க இருந்து கொண்டு வந்தா என்ன? அயோக்கியர் எங்க இருந்தா என்ன? எங்க இருந்தா நான் எதுவுமே விளைவிக்கல. ஆனா கொண்டு வந்து செய்யறாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்னா, இதுக்கு எதுக்கு ஒரு அரசு? இதுக்கு எதுக்கு காவல்துறை? இதுக்கு எதுக்கு உள்துறை? சொல்லுங்க. பாதுகாப்புத்துறை எதுக்கு இருக்கீங்க? இத்தனை காவலர்கள் எதுக்கு இருக்கீங்க? இதுக்கு இன்டெலிஜென்ஸ் எதுக்கு இருக்கீங்க? உளவுத்துறை எதுக்கு இருக்கு? நீங்கள் இதை கண்டு ஆராய்ந்து நீங்கள் அங்கே தடுக்க வேண்டியதுதானே உங்களோட வேலை. அப்ப இந்த நாட்டுக்குள்ள எதை வேணாலும் யார வேணாலும் உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னா, இப்ப நாளைக்கு வந்து ஒரு ஒரு வெடிப்பொருட்களோ, வெடிமருந்துகளோ இந்திய நாட்டுக்குள்ளேயோ, தமிழ்நாட்டுக்குள்ளேயோ உள்ள வந்ததுன்னா, எங்க ஊர்ல எதுவுமே டெவலப் பண்ணலப்பா. அது வெளியூர்ல இருந்து தான் வந்துச்சு. அதனால நாங்க பொறுப்பேற்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? இந்த மக்கள் எல்லாம் நாளைக்கு வந்து ஒரு வெடிகுண்டு விபத்து நடக்குது, வெடி விபத்து நடக்குது. அதனால் பல பேர் உயிரிழக்கிறாங்க. ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்குதுன்னா, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? கைவிரித்து விடுவார்கள் அந்த அரசு. இது எவ்வளவு ஒரு ஒரு சட்ட சபையோட ஒரு மாண்பை வந்து இவ்வளவு கெடுக்கிற மாதிரி அவர் பேசலாமா அத? அவை தலைவர் வந்து இப்படி பேசலாமா அத? எங்க ஊர்ல மட்டும் கஞ்சா எல்லாம் பயிரிடப்படலப்பா அப்படின்னா, அப்ப இங்கு இங்கு வாழக்கூடிய மக்களுக்கு மதுவினால், குடிப்பழக்கத்தினால், கஞ்சாவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு எல்லாம் நீங்கள் வந்து என்ன சொல்றீங்க? நான் வந்து பொறுப்பேற்றுக்க மாட்டேங்கிற மாதிரி தானே இருக்கு. தட்டி கழிக்கிற மாதிரி தானே இருக்கு. ஒரு ஆளும் கட்சியாக இந்த வார்த்தை உங்களிடம் இருந்து வரலாமா சொல்லுங்க? அப்ப இத்தனை ஆண்டுகள் 2021க்கு அப்புறம் மிக மோசமாக தமிழ்நாடு இந்த சாராய கலாச்சாரத்திலும் மதுவும் கலாச்சாரத்திலும் மூழ்கி போய் கிடக்குது. எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் அதை தான் கொண்டு போய் நீங்க பாருங்க. இன்னைக்கு வந்து வடநாட்டவர் அத்தனை பேரும் இந்த மண்ணுக்குள் நுழைஞ்சதுக்கு காரணம் என்ன? இந்த மதுவும் இந்த போதையும் தான். இவர்கள் எல்லாம் இங்க இருக்கிற தமிழர்களை ஒட்டுமொத்தமாக நீங்கள் சிந்தனை திறனே இல்லாத மாதிரி அவனை ஒன்று சினிமாவுக்கு அடிமையா வச்சிருக்கீங்க, இல்லாட்டி மதுவுக்கு அடிமையா வச்சிருக்கீங்க. இது ரெண்டையும் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி நீங்க ஒரு அரசியலை செய்றீங்க. உங்கள் அரசியலுக்கு இது ரெண்டும் தேவைப்படுது. ஒண்ணு சினிமா மோகம் தேவைப்படுது. இன்னைக்கு வந்து உனக்கு ஏற்கனவே இருந்து ஆண்டு கொழுத்து போய் இன்னைக்கு வந்து உங்களுக்கான பதவிக்காக சுகத்துக்காக நிக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பினர் வந்து மதுவை கொண்டு போய் வீட்டுக்கு வீடு கொடுத்து போதைக்கு அடிமையாக்கி அவனை எங்கேயுமே யோசிக்க விடாதவனாக்கி நீங்கள் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு வெறும் 500 1000 குவார்டர் கோழி பிரியாணி கொடுத்தா என் வாழ்க்கை போதுங்கிற இலக்கு அவன் நிறுத்திட்டீங்க. அவன் எந்த வேலைக்கும் போக மாட்டான். இன்னைக்கு நீங்க 1,00,000 பெண்களை கூட்டிட்டு வந்தேங்கிறீங்க, 1,50,000 இளைஞர்கள் வந்தாங்கிறீங்க, 1,50,000 மகளிர்கள் வந்தாங்கிறீங்க. இந்த மகளிர் இவர்கள்லாம் நேரடியாக உங்கள் கொள்கை பிடித்து சித்தாந்தம் பிடித்து கோட்பாடு பிடித்து நீங்கள் செய்த நல்லவற்றெல்லாம் இத்தனை ஆண்டுகள் இந்த இந்த கட்சிகள் வந்து எனக்கா நல்லா செஞ்சிருக்கு. மகளிர் எல்லாம் 1000 ரூபாய் கொடுத்தனால மகிழ்ச்சி ஆயிட்டோம். எங்க குடும்பம் எல்லாம் ரொம்ப சந்தோஷமான நிலைமையில இருக்கு. நாங்கள் வந்து வாழ்க்கையில வந்து தன்னிறைவு பெற்றோம். எங்களால வந்து எங்களால எங்கள் வாழ்க்கையை எங்களால அமைச்சுக்கிற அளவுக்கு திமுக செஞ்சிருச்சு அப்படின்னு வந்தாங்களா? மனசாட்சியோட சொல்லுங்க. ஒவ்வொருத்தனுக்கும் நீங்க சாராயம் வாங்கி கொடுக்கல, ஒவ்வொருத்தனுக்கும் நீங்க சாப்பாடு போடல, ஒவ்வொருத்தனுக்கும் நீங்க காசு கொடுத்து கூப்பிடல.
அப்போ உங்கள் கட்சி உங்கள் கொள்கையை பிடித்து நீங்கள் இத்தனை ஆண்டுகள் நல்லது செய்த வச்சா இந்த கூட்டத்தை கூட்டுறீங்க. வெறும் மதுவுக்கு அடிமையாக்கி வச்சு கூப்பிடுறீங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்ப இதை பொத்தாம்புதுவா இன்னைக்கு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாருன்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கொலை நடந்திருக்கு. அதற்கு தார்மீகமாக பொறுப்பேற்க வேண்டும் இந்த அரசு. எந்த இடத்துலயும் பத்தி எப்படி விஜய் அவர்கள் வந்து 41 பேர் இறந்த போய் தன்னால வந்து எதுவுமே நடக்காத மாதிரி போனாரோ அதேதான் இந்த திராவிட அரசும் செய்யும். சார் அதை இதுல இன்னொரு விஷயமும் நீங்க பார்க்கணும் சார். என்ன அப்படின்னா மது வந்துட்டு ஒழிச்சிட்டோம் அப்படின்னா பூரண மது விலக்கு அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மது ஒழிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கள்ளச்சாராயம் உள்ள வந்துடும், நிறைய உயிர் பலிகள் ஏற்படும், உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னும் போது மதுவை வந்துட்டு முற்றிலுமாக ஒழிப்பது சாத்தியம் இல்லை தானே? ஏங்க அது குடிகாரன் சொல்லலாங்க, அது குடிக்கிறவர் சொல்லுவாங்க கொலையே நடக்காது, இல்ல மதுவை வந்து ஒழிக்கவே முடியாது, இந்த ஊர்ல கொலை கொள்ளையே நடக்காது, கொலை கொள்ளையே தடுக்கவே முடியாது. இதை சொல்றதுக்கு ஒரு அரசா? கொலை கொள்ளை நடக்கவே நடக்காதுன்னு சொல்றதுக்கு ஒரு அரசா? சொல்லுங்க. இந்த ஊர்ல பாலியல் பிரச்சனைகள் நடக்கவே நடக்காது, எங்க ஊர்ல கம்மியா இருக்கு பாருங்க உத்தரப்பிரதேசை, பாருங்கள் மகாராஷ்டிராவை, எங்க ஊர்ல கணக்குல பார்த்தா கம்மியா இருக்கு, அங்க 100 பேரை வந்து பாலியல் வன்கொடுமை பண்றான், இங்க வந்து வெறும் 10 பேர் தான் அப்படின்னா இது ஏத்துக்குவீங்களா? உங்கள் வீட்டில் அது நடந்தால் ஏத்துக்குவீங்களா? அரசின் வேலை என்னங்க? உங்கள் தண்டனைகளை அதிகப்படுத்தணும். நீங்கள் காவல்துறையை வைத்துக் கொண்டு மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும். தவறுகள் செய்யும் போது தண்டனைகள் அதிகமாகும் அச்சத்தை ஏற்படும். அதற்கு தான் தேர்ந்தெடுக்கிறாங்க உங்க அரச. அப்ப நீங்க வந்து கொரோனா டயத்துல எல்லா மதுக்கடையும் மூடி இருக்கும் போது எப்படி இவெல்லாம் உயிர் வாழ்ந்தான்? செத்து போயிட்டானா யாராவது? கொரோனால செத்தானா குடிக்காம செத்தானா? அரசுகிட்ட நான் இந்த கேள்வி வைக்கிறேன். கொரோனால செத்தானா குடிக்காம செத்தானா? கிட்டத்தட்ட ஓராண்டு 2 ஆண்டுகளுக்காக நீங்க மதுக்கடையில மூடி வச்சிருக்கீங்கல்ல, அப்பெல்லாம் எங்க போயிட்டான் அவன்? சொல்லுங்க. அப்ப இதற்காக நீங்கள் ஒட்டுமொத்த சமூகத்தை நீங்க நல்லவனையும் கொல்றீங்க, குடிச்சவன் மட்டும் சாவலங்க இங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. குடிக்கிறவன் மட்டும் சாவல, குடித்ததுனால் நல்லவன் எல்லாரும் ரோட்ல போறவன் சாகுறான், வண்டியில அடிபட்டு சாகுறான், வீட்டுல மனைவி, வீட்டுல பெண்கள், வீட்டுல பிள்ளைகள் எல்லாம் சாகுறாங்க. எல்லாருக்கும் இந்த பாதிப்பு வருது. அவன் குடிச்சதுனால என்ன பண்றதுன்னே தோணாம போற வாகனத்தை நிறுத்துறான், வாகனத்தில் போறவர்களை வெட்டி கொள்றான். நேத்து பாருங்க ட்ராக்ல போய் ட்ரெயின்ல போறவன ஒருத்தர் நிறுத்தி தன் போதைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம செய்யறான். இதனால் பாதிக்கப்படுவது யாரு? அவனுக்காக நீங்கள் வந்து குரல் கொடுப்பீங்க. அப்ப அவன் வந்து அடிமையாயிட்டு அவனால வாழவே முடியாதுன்னா அவனுக்காக நீங்க சாராய கடை திறந்து வைக்கிறீங்களா? வெக்கமா இல்லையா அதெல்லாம்? இந்த வார்த்தையை சொல்லலாமா? அப்ப உங்க வீட்டுல ஒருத்தன் மது அடிமையினால உங்க வீட்டு பிள்ளைய ஒருத்தன் போட்டு அடிக்கிறான் அப்படின்னா என்ன பண்றதுப்பா, பாவம்பா, அவனுக்கு டெய்லி வாங்கி கொடுப்போம்பான்னு குடிப்பீங்களா? கொடுக்க வைப்பீங்களா? இந்த பெண் எப்படி வேணாலும் பாவப்பட்டு உங்க பொண்ணு ஏதோ பிரச்சனையில மாட்டிக்குது அப்படின்னா உங்க பொண்ணை வந்து நீங்க காப்பாத்த நினைக்க மாட்டீங்க, அவனுக்கு நீங்க வந்து பரவாயில்லன்னு சொல்லி அவனை வந்து உற்சாகப்படுத்தி இன்னும் நீங்க கொடுத்துட்டே இருக்கீங்க. அப்படித்தானே? ஒட்டுமொத்தமாக சீரழியக்கூடிய வேலையை இந்த திராவிட அரசு செஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு 2026 நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அளவுல இதுக்கான விளைவுகளை சந்திப்பார்கள். இதுல என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, ஒருவேளை நாம் தமிழர் கட்சிகள் ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியிடம் வந்து ஆட்சி பொறுப்பை மக்கள் ஒப்படைத்தார்களே ஆனால் இந்த ஒரு போதை வஸ்துக்களாகட்டும் இல்ல மது ஒழிப்பாகட்டும் எந்த அளவுக்கு முன்னெடுப்பீங்க சார் நீங்க? ஏங்க தண்டனைகளை நீங்கள் வந்து அதிகமாக்கணுங்க. இப்ப நீங்க சவுதி மாதிரியோ இல்ல துபாய் மாதிரியோ இல்ல கல்ஃப் நாடுகள்ல இல்ல சிங்கப்பூர்ல இப்படி எல்லாம் நடக்குது. டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்ல சார், இது வந்து ஒரு ஜனநாயக நாடு இல்ல சார். நீங்க தூக்கு தண்டனையே மிக பாவமாக பார்க்கப்படுது இல்ல சார். அதனால என்ன வேணாலும் நீங்கள் செய்து கொள்ளாமங்கிற அரசு ஏத்துக்குதா? நீங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. நீங்க ஜனநாயக நாடுகளோ இல்லை வந்து ஒரு அரசர் அமைக்கக்கூடிய நாடுகளோ அதெல்லாம் இங்க விஷயமே கிடையாது. பிரச்சனை என்ன, அதுக்கான தீர்வு என்னதான், அது யார் வேணாலும் கொடுக்கலாம். டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கு நீங்கள் வந்து இதற்காக நீங்க எல்லா தவறுகளையும் சகித்து கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது. அப்ப நீங்கள் எதுக்கு நீங்கள் எதுக்கு நீங்கள் என்ன சொல்லி வாக்கு கேட்டு வர்றீங்க? நீங்கள் எதற்காக நீங்கள் வென்று வர வேண்டும்? அதுக்கான தேவை என்ன? அப்ப கட்டுப்பாடற்ற சுதந்திரம், நாங்கள் என்ன வேணாலும் இந்த நாட்டுல செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு அரசு எதுக்கு? ஒரு அதிகாரம் எதுக்கு? இங்க இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எதுக்கு? சொல்லுங்க. அம்பேத்கர் இயற்றிய சட்டத்திட்டங்கள் இருக்கு. அப்ப இதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், இதெல்லாம் நீங்கள் பின்பற்ற வேண்டும்ங்கிறத நீங்கள் சரியாக முறைப்படுத்தினாலே நீங்கள் பாதிக்கு மேல குற்றங்கள் குறையும்.
இங்க அதை நீங்கள் செய்ய மறுக்கிறீங்களே. அப்போ உங்கள் மேல் ஒரு பிரச்சனை இருக்கு, உங்கள் மேல் ஒரு ஊழல் இருக்கு, உங்கள் மேல் ஒரு தண்டனை சிக்கல் இருக்கு. நீங்கள் அதற்கு ஆட்படுவீங்கள் என்ற ஒரு அச்சத்தால நீங்கள் மக்களை பகடைக்காய மாத்துறீங்க. அதைதான் நாம் தமிழர் கட்சி முற்றிலுமாக வெறுக்கிறது, அருவருக்கிறது. நாம் தமிழர் அரசு வந்தால் ஒரு தூய அரசை நிறுவோம். நீங்கள் தண்டனை அதிகப்படுத்தி, நான் சொல்றேன்ல, ஒரு பெண்ணை நீ வந்து பாலியல் ரீதியாக நீ துன்புறுத்தின என்றால் உனக்கு தண்டனை மரண தண்டனை தான். அது நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அனுப்பி. அதைத்தான் எல்லாம் சொல்றாங்க. நீங்க சிங்கப்பூரா இருந்தாலும் அதான், மலேசியா இருந்தாலும் அதான். ஏன் நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க? அதை நீங்க செஞ்சீங்கன்னா தன்னால நீங்க எப்படி நீங்க அப்புறம் என்கவுண்டர் போட்டு சுட்டுக் கொள்றீங்களா? அது என்ன? அது யாரு யாரு உங்களுக்கு அனுமதி கொடுத்தது? அப்ப தண்டனைகள் வந்து நீங்க அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்களா? அப்போ ஒரு ஒரு பிரச்சனைக்கான தீர்வு, இதை ஒரு 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 சரியான பாதைக்கு நீங்கள் எடுத்து வர வேண்டும் என்றால் நீங்க இந்த இடத்துல சர்வாதிகாரியா தான் இருக்கணும். நீங்க ஒழுங்குபடுத்தலுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வேணா நீங்கள் வந்து அன்பான சர்வாதிக முறைக்கு நீங்க மாறலாம். எப்படி சிங்கப்பூரை லீக் மாத்தினாரோ அந்த இடத்துக்கு மாத்தலாம். ஆனால் நீங்கள் இப்ப கட்டுப்பாடற்ற சுதந்திரத்துல நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க. பெண்கள் வந்து நீ வந்து ஒரு போக பொருளாகவும், பெண்களை வந்து சரிக்கு சமமா நகர்த்துன்னு சொல்லிட்டு அவங்களையும் நீங்க வந்து பப்புக்குள்ள கூட்டு வர்றதும், அவங்களையும் போதைக்குள்ள அடிமைக்குள்ள கொண்டு வர்றதும், இது எங்க நீங்க சமமான சமத்துவமான ஒரு 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 சமூகமாக நீங்கள் எப்படி மாற்ற முடியும்? நீங்க சொல்லுங்க. அது சரின்னு ஏத்துக்குவீங்களா? பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறேங்கிற பேர்ல நீங்க எல்லா இடத்துலயும் நீங்கள் அவங்களையும் சரிக்கு சமமா வைக்கிறதுங்கிறது நீ செய்யக்கூடிய தவறுகளை மறைப்பதற்காக நீ அந்த இடத்துக்கு கொண்டு வர்ற. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி பெரியார் சொல்லி அதை வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க நியாயமாக பேசுகிறீர்களோ அதே போலதான் இது எல்லாமே. நாளைக்கு பெண்களுக்கு ஈக்குவலா இல்ல பெண்களுக்கு ஈக்குவலான ரைட்ஸ் கூட தவறுகளை மறைக்கிறதுன்னு அர்த்தமா சார்? ஏன் சார் பெண்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்க கூடாதுன்றீங்களா? நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. பெண்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் எதுல கொடுக்கணும்னு இருக்குல்ல. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஆடை சுதந்திரம்னு சொல்றீங்க, பெண்கள் எங்க வேணாலும் போலாம், ஆண்கள் மாதிரியே இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுல எங்க சிக்கல் வருதுன்னா, அப்ப அவர்களுக்கான பிரச்சனையை நீ அட்ரஸ் பண்ணி நீ அதை தீர்க்கிறியாங்கிறது இல்லாம ஆண் செய்யக்கூடிய தவறுகளையும் பெண் செய்யலாம் நீ அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறல்ல. அப்ப நீ அவர்களையும் ஒரு சிக்கலுக்குள்ள மாட்டி விடுறன்னு நான் சொல்றேன். அதுதான் நாங்க தப்புன்னு சொல்றேன் நான். பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்குதோ, பெண்கள் எல்லா இடத்துலயும் வேலைகளை சரிசமமாக செய்யறதோ, அவர்கள் வருமானம் ஈட்டுவதோ, அவர்கள் எல்லா துறையிலும் கோலுச்சுவதோ இது தவறல்ல. இது இயற்கை. நீங்கள் அதற்கான வழிமுறை செய்து கொடுங்கள். அது வேற. அதை போற்றுறோம், வாழ்த்துறோம். நாங்கள் நாம் தமிழர் கட்சி தான் அதை செய்து கொண்டிருக்கிறது. 117 இடத்துல பெண்களுக்கு சரிசமமாக வாய்ப்பு கொடுத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இதை திராவிடமே திணறுதே. இன்னைக்கு அவன் வென்றே ஆகணுங்கிற ஒரு நோக்கத்துல பெண்களுக்கு நீ சரிசமமா கொடுக்கலையே. ஏன் கொடு? இவ்வளவு நாள் நீ ஆண்டல்ல, இத்தனை ஆண்டுகளாக நீ 6 முறை 7 முறை ஆட்சியில் இருந்திருக்கிறல்ல, நீ பெரியாரின் கொள்கையை தூக்கி பிடிக்கிறவன் தானே, பெண் உரிமையை தூக்கி பிடிக்கிறவன் தானே. அப்ப கொடு. 117 இடத்துல பெண்களுக்கு சரிசமமா கொடு. ஆணையும் பெண்ணையும் சரிசமமாக நீ நடத்தி 33 கொடுக்க மாட்டேங்கிறியே. சட்டம் இயற்ற 33% உன்னால கொடுக்க முடியல, முக்குறீங்களே. ஏன்னா ஜெயிக்கணும். உனக்கு தேர்தல் வெற்றி, உனக்கு வந்து அரசு பதவி நோக்கம் இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி இல்ல. உயரிய கொள்கை இருக்கு, லட்சியம் இருக்கு. பெண்களை சரிக்கு சமமாக ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்ப அதை செயல்படுத்தி காட்டுறோம்ல. அப்ப அந்த இடத்துக்கு நீ நவரணும்னா நீ அவர்களை மதிப்புள்ளவர்களாக, பண்புள்ளவர்களாக இந்த சமூகம் கட்டமைப்புக்குள்ள கொண்டு வர்ற இடத்துக்கு நீ நவத்தணும். அதை நீ செய்யாமல் ஒட்டுமொத்தமாக இந்த பெண்கள் எல்லாமே இன்னைக்கு வெறும் 1000 ரூபாய் காசு கொடுத்துட்டா பெண்களுக்கான புரட்சி நடந்துருச்சா? உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. ஒரு பெண்ணால், ஒரு குடும்ப பெண்ணால் வெறும் 1000 ரூபாய் மாசம் வாங்குற வச்சு நீ நீ உங்க குடும்பம் நடத்திட முடியுமா? அந்த காசு எதற்காக தேவைப்படும் நீங்க தெரியாதா? அப்ப இதை செய்கிறார் என்றால் உங்களை எல்லாம் தன்னுடைய வலைக்குள் வைத்துக் கொள்வதற்காக, தன்னை ஒரு அடிமை போல், இதுதான் அடிமை. பெண்ணை சுதந்திரமாக அவள் போய் வேலை செய்யணும், பெண் எல்லா இடத்துக்கும் போகணும், வேலை செய்யணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா நீ அவர்களை வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு. எல்லா இடத்திலும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடு. அவர்களை தன் கையால், தன் சொந்த காலால் நிக்கிறதுக்கு நீ வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு. அதுதான் ஒரு புரட்சியா இருக்கும். அப்படித்தானே? அதுதானே எல்லாரும் பாரதி முதல் எல்லாரும் எதிர்பார்த்தது அதுதானே. அப்ப நீ வீட்லயே அவங்கள முடங்கி வச்சுக்கிட்டு வெறும் 1000 ரூபாய் காசு கொடுத்துட்டு எப்பெல்லாம் உன் மீட்டிங் ஆள் வேணுமோ லாரியை வச்சு ஏத்திட்டு போய் அவங்களுக்கு 500 200 காசு கொடுத்து, இது புரட்சி இல்லையே. இதை அருவருக்கிறது நாம் தமிழர்.
சார் சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு பேச்சுக்கள் வந்திருக்கு. கண்டிப்பா அதை நீங்களும் கடந்து போகாமல் இருக்க முடியாது. கடந்து போயிருப்பீங்க. என்ன அப்படின்னா தாவேகா கட்சி உதயமானதுல இருந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா சீமானுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் அப்படியே தாவேகாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ தாவேகாவினால சீமானுடைய கூடாரம் நாம் தமிழர் கட்சியினுடைய கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறது அப்படின்றாங்க. இந்த வாதம் சரி சரி உண்மையா சார்? சரி, அப்ப என்ன நீங்க நினைக்கிறீங்க? இவ்வளவு கூட்டம் வர்றது எல்லாமே நாம் தமிழர் கூட்டம் தான் இல்லையா? அவருக்கு அங்க எல்லா இடத்துலயும் கூடுற கூட்டம் எல்லாமே நாம் தமிழர் கட்சி தம்பி தம்பிகள் அப்படித்தானே? அப்படித்தானே இதை ஏத்துக்கணும் நம்ம? விஜயோட ரசிகர்களும் பாதி இருக்காங்க அதுல. அதையும் ஒத்துக்கணும்ல. அப்ப பாதி நாம் தமிழர் பாதி ரசிகர்கள் அப்படி எடுத்துக்கலாமா? ஆமா. அப்ப விக்கிரவாண்டியில அவர் கூட்டம் நடத்தும் போது சேர்ந்த 10 லட்சம் மக்கள்ல 5 லட்சம் வந்து நாம் தமிழர். அது எண்ணிக்கையில எனக்கு தெரியல. இப்படி ஒரு வாதத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல, அதாவது யதார்த்தம் ஒன்று இருக்குமா. நம்ம பேசும்போது அது பேசுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஒரு ஆற்றாமை. நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வருகிறது. நாம் தமிழர் கட்சி ஒரு கொள்கை கோட்பாடோடு பிடிப்போடு இருக்கிறது. ஒரு சித்தாந்தத்தின் வழியில் தமிழ் தேசியம் என்ற உயரிய லட்சியத்தோடு நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக முன்னேறி கொண்டே வருகிறது. 1.1 இருந்து இன்னைக்கு 8.22% உயர்ந்து கொண்டே வருது. எங்களோட கிராஃப் எங்கேயுமே பின்வாங்காமல், எந்த சமரசமும் இல்லாமல், யாருடைய நுழைவுக்காகவும் நாங்கள் காத்திருக்காமல், யார் வந்ததுனால நாங்கள் பின்வாங்காமல், எந்த கொள்கைகள் கோட்பாடுகள் ஒண்ணு சேர்ந்து எதிர்த்து வந்தாலும் தனித்து நின்று இந்த கட்சி அரசியலில் கோலோச்சி நிக்குது. அது நீ நீ 100 பேர் சேர்ந்து வந்தாலும் நான் ஒத்தாளா நிக்கிறேன். 50 பேர் சேர்ந்து வந்தாலும் நான் ஒத்தாளா நிக்கிறேன். என் கூட இருந்தவனை நீ இங்க இருந்து பறிச்சுட்டு போய் ஒன்னா நின்னாலும் நான் தனியா நிக்கிறேன். எதற்குமே சமரசம் இல்லாமல் ஒரு கட்சி, ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு இந்த மண்ணில் கோலோச்சி நிக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சி. அதை கண்டு நீங்க ஒவ்வொரு வர 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 இவன் வர்றான், அவன் வர்றான், அவர் வர்றாரு, இவர் இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சோன்னே இதைதான் பேசுறாரு. இது எதற்குமே அஞ்சாத ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி ஒரு தனித்த தத்துவத்தோடு வந்து நிக்குது. எல்லாரும் இன்னைக்கு விஜய் பேசுறாருன்னா தமிழ் தேசத்தை எடுத்துக்கிறாரு, எம்ஜிஆர் எடுத்துக்கிறாரு, ஜெயலலிதா கொஞ்சம் வாங்கிக்கிறாரு, கொஞ்ச நேரம் விஜயகாந்த கொஞ்சம் வாங்கிக்கிறாரு, போற இடத்துல எல்லாம் அந்த ஊர்ல இருக்கிற அவரை கொஞ்சம் இழுத்துக்கிறாரு. யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் ரோட்ல நிக்கிறானோ நீ கொஞ்ச நேரம் வாப்பா, நீ கொஞ்ச நேரம் வாப்பான்னு இழுத்துக்கிட்டே போறாங்க. கட்சியில இருந்து விரட்டப்பட்டவங்க, ரிட்டையர் ஆனவங்க எல்லாத்தையும் கூட்டி வந்து வச்சுக்கிட்டு நான் தான் பெரியவன், நான் நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து பெரியாளா இறங்குறது இதெல்லாம் ஒரு நகைச்சுவா இல்லையா? யோசிச்சு பாருங்க 8.2% 36 லட்சம் வாக்குகளை வாங்கி ஒண்ணுமே இல்ல. நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கினோம். நாங்க சட்டமன்ற தேர்தல் வாங்கல. நாடாளுமன்ற தேர்தல்ல மோடியா ராகுலா நிக்கிற இடத்துல எங்களை நம்பி 8.2% வாக்குகளை போட்டவருக்கு நாங்க விஜய் எல்லாம் ஒரு பொருட்டா நினைச்சு அவர் வந்தோன்னா காலியாரோன்னு நினைச்சுவோம். ஒரு ஓட்டு எங்களுக்கு விழுந்த ஒவ்வொரு ஓட்டும் திமுகவுக்கு விழுந்த 10 ஓட்டுக்கு சமம். அதை திமுக காரனே நம்புவான். திமுக அதிமுக காரனே சொல்லுவான். நான் தமிழர் கட்சிக்கு நான் பெருமைக்காக சொல்றேன். வாக்கு எண்ணிக்கை 2021 வாக்கு எண்ணிக்கை நான் சட்டமன்ற வேட்பாளர் நிற்கும் போது வாக்கு எண்ணிக்கை முடித்தோன்னா ஒவ்வொரு பூத்து இதுல இருந்தும் எனக்கு அந்த திமுக குரல் கேட்டுக்கொண்டே இருந்துச்சு. சசி நீங்க வாங்கின ஒவ்வொரு வாக்கும் நாங்க வாங்கின 10 வாக்குக்கு சமம்னு சொன்னான். திமுக காரன் சொன்னான், நான் சொல்லல. திமுக காரன் சொன்னான். அப்ப அவர்களுக்கு தெரியும் நாங்கள் வலிமையானவர்கள் என்று. ஒரு வாக்குக்கு 1 ரூபாய் கூட காசு கொடுக்கல. நாங்க யாரிடம் நாங்கள் சாதியை சொல்லி வாக்குல சாதி வாக்குன்னு சொன்னா எனக்கு தீட்டு நீ போடாதன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்றோம். இதை ஒரு கட்சி வளர்ந்த கட்சின்னு சொல்றீங்களா? நான் நீங்க சவால் விடுறேன். ஒரு கட்சி இந்த தேர்தல்ல இந்த வார்த்தையை சொல்லி வாக்கு கேட்க சொல்லுங்க. சமூக நீதி, சமத்துவம் எல்லாம் பேசுறான். நாங்க சாதி கட்சிங்கிறான், குடிப்பெருமை பேசுற கட்சிங்கிறான். நாங்க சொன்ன இந்த வார்த்தையை ஒருத்தரை சொல்ல சொல்லுங்க. விடுதலை சிறுத்தையை சொல்ல சொல்லுங்க. போய் வாக்கு கேட்க சொல்லுங்க. டேய் நீ ஆதி குடின்னு நீ எங்களை நினைச்சனா எனக்கு வாக்கு போடாதான்னு சொல்ல சொல்லுங்க. முடியாதுல்ல. அப்ப இன்னைக்கு தனிச்சு நிக்கிற யாரு 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 பெரிய கட்சி? இந்தியாவிலே பெரிய கட்சி நான் தாவேக்காக இப்பதான் ஆரம்பிச்சாங்க. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. செங்கோட்டையன் ஆகட்டும், நாஜர் சம்பத் ஆகட்டும், இன்னும் 2-3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தாவேக்காவை நம்பி இந்த மாதிரி மூத்த தலைவர்கள் எல்லாம் போறாங்களே, ஏன் நாம் தமிழர் பக்கம் இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் யாரும் வரமாட்டேங்கிறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? வர மாட்டாங்க. உறுதி, கொள்கை, கோட்பாடு உறுதி, சமரசம் இல்லாம நிக்கிறோம். எப்படி வருவாங்க சொல்லுங்க? ஊழல் செய்து வாச்சாத்தி பிரச்சனையில பல சிக்கல்களை எதிர்கொண்ட செங்கோட்டையன் எப்படி எங்களோடு இணைந்து வருவார்? ஜெயலலிதா அவர்களை மூர்க்கமா எதிர்க்கிறோம். அவர் ஒரு ஊழல்வாதின்னு சொல்றோம்.
எப்படி வருவாங்க? அவர்களால் எப்படி எங்களோடு பயணிக்க முடியும்? ஒரு தூய பாலாக கறந்த பாலாக நாங்கள் நாம் தமிழர் கட்சி நிக்கிறோம். எங்களோடு வரணும் என்றால் இந்த இடத்தில் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்தில் ஒரு புதிய சக்தியா உள்ளவர் தான் வர முடியும். நாங்களும் விஜய் அவர்களை எடுத்தவுடன் அப்படிதான் நினைச்சோம். ஆனால் தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வெறும் சினிமா பிரபலத்தை மட்டும் வைத்துக் கொண்டு தன்னால் எல்லாத்தையும் வளைத்து விடும் என்று ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்தோட வர்றாரு இல்லையா? அப்பதான் எதிர்க்க ஆரம்பிச்சோம். அப்ப நீ திராவிடம் வேணும், தமிழ் தேசியம் வேணும், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மோடி வேணும், அப்புறம் அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பக்கத்து ஸ்டேட்டுக்கார யாரா இருந்தாருன்னா அவரும் எனக்கு நாளைக்கு வந்து சந்திரபாபு நாயுடு வேணும் பாரு, இங்கிட்டு ஈகே ஆண்டனி வேணும் பாரு, இப்படி எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு நீ என்னத்துக்கு நீ வந்து எதிர்த்து பேச போற? என்ன என்ன கொள்கை நிலைப்பாடுல சரியா இருப்ப? எனக்கு முல்லை பெரியாறுல பிரச்சனை, நீ எதிர்த்து நிக்கணும், நிப்பியா? எனக்கு வேண்டிய உரிமையை வாங்கி கொடுப்பியா? காவிரியில தண்ணீர் பெற்றுக் கொடுக்கணும், வாங்கி கொடுப்பியா? கச்சத்தீவு பிரச்சனையில என்ன நிலைப்பாடு செய்வியா? அப்ப எதுவுமே இல்லாம நீ எல்லாத்தையும் இணைத்து கொண்டு இவரெல்லாம் கூப்பிட்டுக்குவேன், அவரை கூப்பிட்டுக்குவேன் போறவங்க எல்லாம் போய் நின்னுங்க. இன்னைக்கு போயிருக்க நாஞ்சில் சம்பத்து 7வது கட்சி இந்த தடவை போய் நிக்கிறது. நாளைக்கு அவர் இருப்பார்னு ஒரு நாள் சொல்ல முடியுமா? அவர்னால் இவருக்கு என்ன நன்மைன்னு அவர்னால சொல்ல முடியுமா? நாஞ்சில் சம்பத் வந்ததனால் தாவேக்கா பெற்ற வளர்ச்சி சொல்ல சொல்லுங்க. செங்கோட்டையன் வந்ததனால் தாவேக்கான் வளர்ச்சி சொல்ல சொல்லுங்க. ஒன்றுமே இல்லையே. அப்ப இவர்களெல்லாம் போவார்கள், அவர்களெல்லாம் வருவார்கள் என்பதற்காக நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் அஞ்ச போவதே இல்லையேங்க. ஜெயலலிதா இருந்தாங்க, கலைஞர் இருந்தாருங்க, அவர்களே எதிர்த்து நாங்கள் இயக்கம் கண்டு கட்சி கண்டு இன்னைக்கு இத்தனை வாக்குகளை வாங்கி வந்து நிக்கிறோம் அப்படின்னா இவரெல்லாம் எங்களுக்கு ஏமாத்துறோம். ஆனால் பட்ட மோடியே தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து நிக்கிறோம். 3 முறை பிரதமராக 3வது முறை இருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் எந்த திட்டத்தையாவது சமரசம் பண்ணி நாம் தமிழர் கட்சி பேசியிருக்கா? என்ஐஏ, சிஐஏ, இன்னைக்கு வந்து தேசிய கல்வி கொள்கை, இன்னைக்கு வந்து தேசிய என்னது விவசாயிகள் போராட்டமா இருக்கட்டும், விவசாய கொள்கையா இருக்கட்டும், எதுலையுமே நாங்கள் சமரசம் அடையிலையே. இப்ப வந்திருக்க எஸ்ஐஆர்ல தொடர்ச்சியாக நாங்கள் வந்து அது வந்து தவறு, அது வந்து முற்றிலும் தவறானது அப்படின்னு சொல்லி நிக்கிறது நாம் தமிழர் கட்சி தானே. நிலைப்பாடுதான் வெளிப்படையா சொல்லிட்டாங்க. இந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்களாக ஒரு ஒரு அண்ணன் தம்பியாக எல்லோரும் எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு சமய நல்லிணக்க பூமியாக இருந்து கொண்டிருக்கிற இந்த மண்ணில் நாங்கள் முற்றிலுமாக இது தவறு என்று அறிக்கை விட்டுருக்கோம். இதை பத்தி அண்ணன் அவர்கள் பேசியிருக்காங்க. இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லியிருக்கோம். அப்ப இது நன்கு தெரியுது, இது திமுக போட்டு கொடுத்த பாதையில பாஜக அந்த வழியில சென்றுகிட்டு இருந்துருக்கு. அவ்வளவுதான். இது 2 பேருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இதை வைத்து ஒரு ஆதாயம் பெறலாம், அரசியல் இதா மாத்தலாம் நினைக்கிறாங்க. அப்ப ஒருத்தனை எதிரியா கட்டமைக்கிறாங்க. இல்லாத ஒருத்தனை கூட்டி கொண்டு வந்து வச்சு மதுரைக்குல நீதான் எனக்கு எதிரின்னு காட்டுறதுக்கு திமுக முனையுது. அப்ப என்ன முடிவு பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா அதிமுக எனக்கு பொருட்டே இல்ல, அதிமுகவை நான் ஒரு பெரிய எதிரியா நான் காட்ட முடியாது. ஏன்னா நாங்க 2 பேருமே ஒரே ஊழல்வாதி, ஒரே குட்டையில ஊர்ன மட்டை, இங்க உள்ள அமைச்சர் அங்க இருக்காரு, இங்க திருடிட்டு அங்க போவான். சோ நாங்க எல்லாம் ஒண்ணு. அப்போ இது பெரிய எதிரியா எனக்கு வேணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எவனையுமே நாங்க உருவாக்க முடியும். அப்படி நாம் தமிழரை உருவாக்கி விட்டால் நாம் தமிழர் கட்சி வளர்ந்து விடும். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? பிஜேபியை உள்ள கூட்டுவான். அவனுக்கிட்ட இருந்து நம்மளுக்கு ஆதாயம் இருக்கு. அப்ப அவன் வந்தால் யாரெல்லாம் ஹிந்துத்துவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ அவர்களெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி ஒன்னாக்கலாம். இவரெல்லாம் நம்ம பக்கம் நிற்பாங்க. பாடுறா இந்த வில்லனை எதிர்த்து வந்த ஒரு பெரிய எதிரி இவன் தான்டா பெரிய டான், இவன் தான் பெரிய ஹீரோ. அப்ப எல்லாம் வில்லனுக்கு பதில ஹீரோட்ட இவன்ட்டே போகண்டான்னு சொல்லி ஒரு கணக்கை உருவாக்குறாங்க. நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க சொன்னீங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டு சரின்னு போய் தொலைதுன்னு எல்லாம் ஓட்டு போட்டாங்க. 39 இடத்துலயும் பாண்டிச்சேரி 40 இடத்தை வென்றீங்க. என்ன இது வரைக்கும் கழிச்சீங்க? நீங்க சொல்லுங்க என்ன திட்டத்துல ஏத்து நின்றுருக்கீங்க? ஒருமே கிடையாது. வெட்டியா போய் சீட்டை தைச்சிட்டு வர்றீங்க. எந்த இடத்துல உங்களால உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் தமிழக மக்கள் கொடுத்தாங்களா இல்லையா? பிஜேபி ஒழிச்சிருச்சு. நல்ல கேள்வி. பாராளுமன்றம் ஒழிச்சிருச்சு. 40 சீட்டு உங்களுக்கு கொடுத்துட்டோம்ல, நீங்க மாற்றத்தை என்ன கொண்டு வந்தீங்க? மாற்றம் அதனால இருந்துச்சு. உங்களால் தடுத்து நிறுத்தப்பட்ட சட்டங்கள் எத்தனை சொல்ல முடியுமா? அப்ப ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தானே அர்த்தம். 40 பேர் நீங்க போயும் பிரயோஜனம் இல்லைன்னு தானே அர்த்தம்.
உங்களுக்கு பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு 40 சீட்டு கொடுத்துட்டாங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? ஒண்ணுமே செய்யல. சரி, 2021 தேர்தலையும் நீங்க அதே சொன்னீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் சீட்டு கொடுத்தாங்க, உங்களுக்கு மெஜாரிட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சீங்க? நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பிஜேபி உள்ள வந்து எல்லா வேலையும் செய்யறான். அவனுக்கு பாதை போட்டு கொடுத்து திருப்பரங்குன்ற பிரச்சனையை உருவாக்குனதே நீங்க தான். அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த மண்ணுல பிஜேபி இருந்தா நம்மளுக்கு பிரச்சனை இல்ல, பிஜேபி வளர்றது எங்களுக்கு பிரச்சனை இல்ல. அப்போ ஒரு பூச்சாண்டியை காட்டணும். எப்படி ஆரியத்துக்கு எதிராக திராவிடம், ஆரியத்துக்கு எதிராக திராவிடம், இல்லாத ஒரு பார்ப்பானை கொண்டு வந்து 2% இருக்கக்கூடிய அவனை போய் பெரிய பூதகரமாக்கி, அவனாலதான் இந்த மண்ணே கெட்டு போச்சு, அவனாலதான் எல்லாமே நடந்துருச்சுன்னு உன்னை கொண்டு வந்து உருவாக்கி நீங்கள் வந்து செத்து போன ஒருத்தனை கொண்டு வந்து நேரா வச்சு இவன் தான் வில்லன் அப்படி உட்கார வச்சிருப்பீங்களா? அந்த மாதிரி அவன் ஏற்கனவே செத்து போயிட்டான். அவனை கொண்டு வந்து இவன் தான் பெரிய வில்லன் காட்டி காட்டி மக்களை ஏமாத்தி வாக்கு வாங்குனீங்கல்ல, அதே இந்த தடவையும் செய்ய நினைக்கிறீங்க. அதுக்கு உங்களுக்கு பிஜேபி தேவைப்படுது. அதனால நீங்க வந்து திருப்பரங்குன்ற இஷ்யூல எல்லாம் அவங்க வாயை மூடி மௌனம் காத்துக்கிட்டு, ஏன்னா உங்களுக்கு இடி உள்ள வந்துருவாங்க. இன்னைக்கு நேரடியாக நேரு வீட்டுல பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு பொன்முடி வீட்டுல பிரச்சனை இருக்கு. ஈடிக்கெல்லாம் பயப்படுறவங்களா திமுக? எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்துட்டாங்க. ஈடிக்கெல்லாம் பயப்படுறவங்களா? நம்ம அமைச்சர்கள் எவ்வளவு பேர் மேல வந்துட்டு ஈடி ரெய்டு விட்டுருக்காங்க, எவ்வளவு பேர் மேல வழக்கு இருக்கு சார். ஈடிக்கெல்லாம் பயப்படுறவங்களா திமுக? அப்படியா? இங்க அவர் யாராவது ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க. ஏங்க அடுத்த நாள் காலையில நேருவோட பையன் அருண் போய் இவரை சந்திச்சுட்டு வராங்க, நிர்மலா சீதாராமன். அது என்னது? என்னைக்குமே போகாத முதலமைச்சர் வந்து உங்க வீட்டுல ரெய்டு வருதுன்னு ஓடி போய் கை பிடிச்சு சந்திரபாபு நாயுடுவை கூட்டு போயிட்டு ஏமி ரெட்டிக்காரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் கை பிடிச்சு பேசிட்டு வந்தது எதுக்காக? இது வரைக்கும் எந்த ஒரு இதுக்குமே போகாதவர் ஏன் போனாரு சொல்லுங்க. அப்ப அவங்களுக்கு நன்கு தெரியும் பிஜேபியால் இங்கு ஒண்ணுமே நடக்காது. அதே போல இங்கு இருக்கக்கூடிய 2% 3% இருக்கக்கூடிய ஆரியர்களால், பிராமணர்களால் தனக்கு பெரிய ஆபத்து வராதுன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் பொதுஜன மக்களிடம் இவர்கள் தான் ரொம்ப பெரிய ஆபத்தானவர்கள் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொண்டு போய் மனசுக்குள்ள விதைச்சு, ஏதோ இவர்களெல்லாம் பாதுகாக்க போற ஒரே ரட்சகர் மீட்பர் இந்த திராவிடம் தான், இந்த திமுக தான் அப்படின்னு ஒரு பொய்யை நம்ப வச்சு இவர்கள் அறுவடை செய்கிறார்கள். அது திமுக வந்து நாம் தமிழர் இருக்கிற வரைக்கும் அது சரியா செஞ்சுச்சு. இன்னைக்கு ஒரு சக்தி, நாம் தமிழர் என்ற சக்தி, தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தேசிய தலைவர் பிரபாரனை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் சமரசம் இல்லாமல் இதை உடைத்துக் கொண்டிருக்கிறார். சுக்கு நூறாக அந்த பிம்பத்தை உடைத்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் இந்த தேர்தலில் பிரதிபலிக்க போகுது. அதற்கு விஜய் இவர்களை எப்பயாவது இந்த இந்த வாக்குகளை எல்லாம் சிதற வைப்பாரா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் நீங்க சொல்ற. கொஞ்சம் பேர் இங்க இருந்து போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் அங்க இருந்து போயிட்டாங்க, பாருங்க விஜய் வந்ததுனால இவர்களுக்கு தான் இதாகுது, நாங்கெல்லாம் ரொம்ப அப்படியே சேஃபா இருக்கோம், எங்க கிட்ட இருக்கிற இளைஞர் தான் விஜயை பத்தி போவே இல்லை, அவருக்கு ஓட்டே போட மாட்டாங்க, எல்லாருமே நாம் தமிழர்ல இருந்து அப்படியே விஜய்க்கு போயிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து வெற்று கூச்சல், வெற்று வாதம். அந்த எந்த டேட்டாமே பேசாது. கண்டிப்பா சார். எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.